ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற அந்த ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி என்ன, அது எப்படி செய்யறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல 2 கப் அளவு சிவப்பு அவல் எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்ப 2 தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதுல ஒரு 1/4 கப் அளவு தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது ஊறுற டைம்ல நம்ம வெங்காயம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஊறிருக்கு. நான் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டேன். 15 மினிட்ஸ் விட்டு நல்லா ஊறிடுச்சு. அடுத்து நம்ம இதை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில 4 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே சமயத்துல ஹெல்த்தியும் கூட. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை தான், அதனால 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். வேர்க்கடலை ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கேரட் துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். துருவன கேரட் தான், அதனால சீக்கிரமாவே ஃப்ரை ஆயிரும். கேரட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சிவப்பவுல இதுல சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அவல் நல்லா சூடாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ளேமை சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிவப்பு அவல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை தீட்டப்படாத சிவப்பு அரிசியிலிருந்து செய்யறதுனால இதுல வந்து சத்து ரொம்பவே அதிகம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், அயன் சத்து நிறைய இருக்கு. அவல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அயன் சத்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து நம்ம பாடி அப்சர்வ் பண்றதுக்கு விட்டமின் சி தேவைப்படுது. அதுக்கும் இந்த லெமன் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஒரு 1/4 கப் அளவு துருவன தேங்காயும் கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையும் இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான சிவப்பு அவல் உப்புமா ரெடி ஆயிரும். ஹெல்த்தியான இந்த சிவப்பு அவல் கூட நம்ம வேர்க்கடலை, துருவன கேரட், துருவன தேங்காய் இதெல்லாமே சேர்த்திருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சத்து நிறைந்த உணவுப் பொருள் தான். அரிசி உணவுக்கு பதிலாக ஹெல்த்தியான இந்த சிவப்பு அவல் வச்சு இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஈஸியா உங்களால ஹெல்த்தியான வெயிட் லாஸை அச்சீவ் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.